வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். ஏசியா கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாய். அந்த மாதிரி தங்க மகன் சும்மா பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சுப்மன் கில் இருப்பாரா மாட்டாரான்னு ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப டிபேட் பண்ணாங்க. சத்தியமா அடி வாங்க போற இந்த மாதிரி வந்து யாருக்கும் பட்ட பேரு கொடுத்து ஓகே ஃபைன் ஓகே பிரசனாவே ஸ்டார்ட் பண்றோம். பிரசனா ஸ்டார்ட் பண்ணுச்சு. என்னத்த ஸ்டார்ட் பண்றது? அதாவது இது ஏசியா கப் ஓகே, பாகிஸ்தான் ஒருத்தர் இருக்கான் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா, ஐ டோன்ட் சீ தம் ரியலி பீட்டிங் இந்தியா. ஆப்கானிஸ்தான் இல் கம்பீட், ஜெயிச்சிருவாங்க ஏசியா கப், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி ரூட் T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவர் சொல்ற அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஜிதேஷ் சர்மா செலெக்ஷன் வர்சஸ் KL ராகுல், இட் இஸ் ஜஸ்டிஃபைடு to an extent. Jitesh Sharma also has done extraordinarily well. The main reason for RCB winning that should not be criticized. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உனக்கு வந்து அந்த அளவுக்கு சரியா பாடலனாலும் கொஞ்சம் டீசெண்டா தான் பாடினேன். கிருஷ்ணா நீ வேகனே அங்க செலக்டர்ஸ் கோ கோ அப்படின்ட்டாங்க. அது லிரிக்ஸ் வந்து பாரோன்னு வரணும். இது வந்து ஒரு நியாயமில்லாத ஒரு செலக்ஷன். அஷித் ராணா வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா வரைக்கும் வந்தது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சுப்மான் கில் has amassed 650 runs in IPL. ஓகே, அவரோட செலக்ஷனை குறை சொல்ல முடியாது. இப்ப சஞ்சு சாம்சனை நீங்க எங்க ஆடுவீங்க? சஞ்சு சாம்சன் திருப்பியும் தண்ணி தான் தூக்க போறாரு. வைஸ் கேப்டனை நீங்க டிராப் பண்ணுவீங்களா? டிராப் பண்ண முடியாது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி அபிஷேக் சர்மா அண்ட் சுப்மான் கில் டு ஓபன் அண்ட் திலக் வர்மா இஸ் கோயிங் டு பி நம்பர் 3. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து I am the one who voted for Shivam Dube selection in 2024 T20 World Cup because the damage it did for CSK in 2023 which was justified. இப்ப CSK வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி ஒரு பேட் IPL வந்ததுக்கு காரணம் அவங்க மிடில் ஆர்டர். தட் இஸ் ஆல்சோ பார்ஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தூபேஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். அப்படிங்கும் போது ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆளை நீங்க விட்டுட்டு கேட்டா லெப்ட் ஹேண்டர் அப்படின்னுவீங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ரிங்குவை பத்தி நீங்க நேத்தே சொன்னீங்க. நான் என்னோட ஸ்குவாட்ல எந்த பக்கமும் ரிங்குவை சேர்க்கவே கிடையாது. ஆனா ரிங்கு whenever he has been given an opportunity for India is not done badly. அதனால even though he had a lean IPL, ரிங்குவோட செலக்ஷன் is to an extent is justified. பட் ஹர்ஷித் ராணா ஓவர் பிரசித் கிருஷ்ணா, சிவம் தூபே ஓவர் ஸ்ரேயஸ் ஐயர். இப்ப என்னோட ப்ராப்ளம் என்னன்னா அந்த டிஸ்ட்ரக்ஷன் இல்லாத மாதிரி தெரியுது. டாப் ஆஃப் த ஆர்டர்ல வேர் கில் இஸ் கோயிங் டு பார்ட்னர் அபிஷேக் சர்மா. திருப்பி சொல்றேன், ஏசியா கப் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவாங்க. இந்த ரூட்டை T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்தாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னே ஒன்னு என்னன்னா, இப்போ அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கில் இஸ் அ போஸ்டர் பாய் ஃபார் இந்தியா. ஓகே, கில் இஸ் அ சூப்பர் பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் இப்ப கேப்டனா கொண்டு வந்துட்டாங்க. ஆல் ஃபார்மேட் கேப்டனா அவரை கொண்டு வரணும்னு அவங்க டெவலப் பண்றது தெரியுது. இப்ப கில்லி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா, தெரியாதா மாமங்கில்லி அப்படின்னு கில்லி ரெஸ்பாண்ட் பண்ணணும். பண்ணுவாரா? தெரியாது. உங்களோட தாட்ஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் தி ஸ்குவாட். இந்த பிரசனா வந்து நிறைய விஷயம் பேசினான். எனக்கு ஜெனுவினா வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஏன்னா ஒரு சில சமயம் வந்து நான் எப்ப ஃபீல் பண்றேன், ஒரு 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 சில வேலைகள், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தேங்க்லெஸ்ஸான ஜாப். கேவி பீடாவும் ஒத்துப்பான். பீயிங் அ செலக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு ஜாப். நீ எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து நீ போனை எடுத்து ஒருத்தர்கிட்ட, தம்பி உன்னை டீம்ல எடுக்க முடியல, அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். சில பேரை மூஞ்சிக்கு முன்னாடி நீ பார்த்து கால் பண்ணிட்டு இந்த காரணத்தினால நீ இல்லை அப்படின்னு சொன்னாலும், என்னதான் நீ காரணம் கொடுத்து நீ அவங்க கிட்ட பேசிட்டாலும் அவங்களோட அந்த சோகமான நீ அவங்களோட அந்த ஃபேஸை பார்க்கறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். எனக்கு வந்து நான் சொன்னது ஃபர்ஸ்ட் வந்து ஜிதேஷ் சர்மாக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. வெல் டிசர்வ்ட் பிக் டிக் மார்க். பிரசித் கிருஷ்ணா நீ போ, கோ திருப்பி போய் பெர்ஃபார்ம் பண்ணு, திருப்பி என்னெல்லாம் பண்ணியோ பண்ணு. பட் ஆனா ஜெனுவினா நான் சொல்றேன், பிரசித் கிருஷ்ணாவோட சான்ஸ் அடுத்த 15 கேம்ஸ்ல வரும்னு நான் நம்புறேன். அதாவது அந்த சிவாஜி படத்துல ஒரு டயலாக் வரும், பாத்திருக்கியா? இந்த 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 ஆபீஸ்ல எங்கேயாவது கடைசி சொட்டு ஒரு நியாயம் இருந்தா அதை நான் போய் தேடி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிஜமாவே நான் ஃபீல் பண்றேன். பிரசித் கிருஷ்ணாவோட கடமை உணர்ச்சிக்கும் அவன் பண்றதுக்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வரும். நான் எப்போதுமே
என்ன ஃபீல் பண்றேன், இன்னொருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு செலக்ட் இருக்கிறவங்க யாருமே டீம்ல இருக்கக்கூடாது, இல்லாம இருக்கிறதுக்கான கிரெடென்ஷியலே கிடையாது. எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணாவும் கடைசியா அந்த மேட்ச்ல அவன் மேன் ஆஃப் த மேட்ச், அந்த கன்கஷன் சப்பா வந்தானே, சிவம் டூபேக்கும் ஹர்ஷித் ராணாவுக்கும் அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா யூ கேனாட் கோ அவுட் ஆஃப் த சைடு. இப்போ எனக்கு என்ன ஆக்சுவலா இருக்குன்னா, ரொம்ப ஹாப்பி மச். இன்னைக்கு நான் வந்து சுப்மன் கில் வீட்டுல அவங்க அப்பா அம்மா சிஸ்டர் அவங்களோட ஃப்ரெண்டா இருந்தேன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா இருப்பேன். சுப்மன் கில்லோட நான் விளையாடி இருக்கேன். ஐ எம் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு கேப்டனா இருந்திருக்கேன். டெஸ்ட் டீமுக்கு நீ கேப்டனா எடுத்து டெஸ்ட் மேட்சுக்கு நீ போகும்போது எல்லாருமே சந்தேகத்தை எழுப்பிடும் போது இந்த வாங்கிக்க 200 வாங்கிக்க 100 அப்படின்னு அடிக்க முடியுது உன்னால. சோ வந்து உங்ககிட்ட அந்த ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை வந்து யாருமே என்னைக்குமே சந்தேகப்படல. ஆனா என்னன்னா ஒரு வீட்டுல ஒரு வீட்டுல 3 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த வீட்டுல பொதுவா வந்து நீ அந்த நடுவுல இருக்கிற குழந்தைய நீ நடுவுல இருக்கிற குழந்தைய விட்டுருவ. கடைசி குழந்தைய மூத்த குழந்தை நல்லா பார்த்துக்கிற போது அந்த எழுந்து ஓடும். டெய்லி அந்த மூத்த இருக்க ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தையும் கடைசி குழந்தையும் டெய்லி எழுந்து தானா ஓடும். அந்த நடுவுல இருக்கிற குழந்தை இருக்குல்ல, அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. அது வந்து தானே எழுந்துக்கணும். தானே சின்ன குழந்தைல இருந்து தானே அதுவே அந்த ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ஓடணும். அந்த மாதிரி பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த அந்த ஓட்டம் வந்து ரொம்ப கஷ்டமான ஓட்டமா இருக்கும். அந்த ஓட்டம் எனக்கு ஜெயஸ்வாலுக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் தெரியுது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அண்ட் சேட் ஃபார் போத் ஆஃப் தம். ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க 2 பேரையும் நினைக்கும் போது. ஏன்னா இப்ப நம்ம வந்து கிரெடென்ஷியல் ஒரு அழகான ஒரு பாயிண்ட் வந்து யாரோ கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து எடுத்திருக்கீங்க செலக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது, சஞ்சு சாம்சன் வந்து ஜெயஸ்வாலும் கில்லும் இல்லாத காரணத்தினால தான் விளையாடினாங்க. நம்ம 11க்குள்ள நெக்ஸ்ட் போலாம். ஓகே, பாயிண்ட் டேக்கன், கரெக்ட். ஆனா ஜெயஸ்வால் தானே முதல்ல வந்தாரு. 2023 T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நிமிட்ல தான் T20 வேர்ல்டு கப்புக்கே போனான். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, T20 ஒரு ஃபார்மேட் பல காலமா வந்து அதாவது இந்தியன் கிரிக்கெட் என்ன பேசினாங்கன்னா, கேம் மாறிடுச்சு, இன்டென்ட்டோட ஆடணும், வச்சு தெறிக்க விடணும் அப்படிங்கறத இன்டென்ட். அந்த தெறிக்க விடணுங்கிற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல வந்ததுலதான் 2 பேர் வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் யசஸ்வி ஜெயஸ்வாலும் செல்ஃப்லெஸ்ஸா விளையாடுவாங்க. இப்ப அந்த பால் இருக்கு, நான் 45 பேட்டிங்னா 46, 47, 48, 49, 50 சிங்கிள் ஆடுற வெரைட்டி அவங்க கிடையாது. தூக்கி அடிச்சு 46 அவுட் ஆனா பரவாயில்ல, அந்த பால் சான்ஸ் எடுப்பாங்க. இப்போ T20 அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தாதான் நீ மேட்ச் ஜெயிக்க முடியும் இந்தியாவுக்கு. இப்போ அந்த பசங்க டீம்ல இருந்து இல்ல. நாளைக்கு அவங்க திருப்பி டீமுக்குள்ள ஒரு வேளை வந்தாங்கன்னா அவங்க தனக்காக ஆடணுமா டீமுக்காக ஆடணுமா? இல்ல கரெக்ட். சி அதான் நானும் ஐ செகண்ட் த தாட் சேயிங் ஸ்ரேயஸ் அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு. சி நான் சின்ன ஒரு மீம் பார்த்தேன். ஸ்ரேயஸ் இருந்து 2024ல ஒரு 4 டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காரு. ரஞ்சி, இரானி, SMAT, அதுக்கப்புறம் IPL வின் பண்ணிருக்காரு பெரிய ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் 2025 வருது, ஒரு 26.75 கோடிக்கு போறாரு ஒரு டீமுக்கு, PBKSக்கு. இனிஷியலா வந்து பயங்கரமா அப்படி அவ்வளவு நிறைய காசு கொடுத்து எடுத்துட்டாங்க, அது இதுன்னு சொன்னாரு. அந்த டீமை தூக்கின்னு வந்தாரு ஃபைனலுக்கு வர்றதுக்கு ஒரு 600 ரன் அடிச்சாரு. அசால்ட்டா ஒரு 600 ரன்ஸ் அடிச்சுனே இருந்தாரு நீங்க சொல்ற மாதிரி. சோ இதுக்கு மேலயும் அவர் என்ன பண்ணினா அவருக்கு அந்த பொசிஷன் கிடைக்கும். ஜெய்ஸ்வால் சரியா ஸ்டார்ட் பண்ணல IPL இந்த வருஷம், கரெக்ட். பட் அதுக்கப்புறம் ப்ராமிசிங்கா ஆனாரு. அதே மாதிரி நான் நேத்தி சொன்ன மாதிரி ஒரு மெச்சூர்டு பேட்டிங், மெச்சூர்டு அக்ரெஷன் அவர்கிட்ட இருக்கு. சோ அவரும் இடம் பெறலன்ற போது பீடாக் சொல்ற மாதிரி அந்த ஃபயர் பவர் அட் த டாப் கம்மியா இருக்கா? இஸ் இட் கோயிங் டு பி அ டெஸ்ட் ஃபார் இந்தியா? சுப்மன் கில்ல ஓபன் பண்ணுவாங்க. சஞ்சு வந்து ஓபன் பண்ணாம விட்டுருவாங்களா? சஞ்சு வந்து பேக் டு பேக் 100 அடிச்சிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கலாம். சஞ்சு விளையாடுறது ரொம்ப கஷ்டம் இப்ப இருக்கிறதுல இருந்து. சஞ்சு விளையாடுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு, அங்க போயிட்டு கேப்டன் டிசைட் பண்ண, வைஸ் கேப்டனா போட்ட ஒருத்தர அங்க போயிட்டு டிசைட் பண்ணுவாங்களா? ஏய் வைஸ் கேப்டனா நீ வந்திருக்கலாம், ஆனா இங்க நான் தான் மச்சான் கில்லி, நீ வெளில உட்காருன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். சும்மா அது வந்து கேட்கறதுக்குலாம் வேணா நல்லா இருக்கும், சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கலாம். பட் ஆனா நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன். சுப்மன் கில் ஹை பெடிகிரி பிளேயர், ஓகே, கன்ஃபார்மா ரன் அடிக்க போறான். இந்தியா ஏசியா கப்ல தொடறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. பீடாக் சொல்றத நான் அக்ரியே பண்ணல. பீடாக் சொல்றத நான் ஏன் அக்ரி பண்ணலன்னா, வேர்ல்டு கப்புக்கும் இந்த ரூட் எடுத்தாலும் ஜிதேஷ் சர்மா கிட்ட இருந்து ஃபயர் பவர் வரும் மிடில் ஆர்டர்ல. இந்தியாவால இதை வச்சுன்னு ஓவரா பண்ணாத, நான் உனக்கு அடுத்து நீ அப்படி இல்ல இப்படியா சிரிக்கிறான். நான் திருப்பி சொல்றேன், சுப்மன் கில் ஹை பெடிகிரி பிளேயர், ரன் அடிக்க போறான், சரியான பிளேயர். ஆனா ஒரே தராசுல 3 பேரை நிக்க வைக்க பார்க்கும்போது, இது எப்படின்னா, ஒரு பிளேயர் வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், VVS லட்சுமணன், சௌரவ் கங்குலி ஆடும்போது பல பிளேயர் வந்து வளரவே இல்லை. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல இருந்து வரவே முடியல இந்தியன் டீம் டெஸ்ட் டீம் லைனப்புக்குள்ள. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து கடைசி ஒரு 2 வருஷமா பத்ரிநாத், அமோல் மஜும்தார், அப்புறமா 2-3 அதர் பிளேயர்ஸ், கார்னர் வில்லியம்ஸ், ஜேக்கப் மார்டின் அவங்களோட மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர் அப்படின்னு ரீல் வருது.
சோ இந்த ரேஸ்ல கில், ஜெய்ஸ்வால் அண்ட் ஸ்ரேயஸ்ல கில் ஆக்சுவலி மூணாவது இந்த ரேஸ்ல. மத்த 2 பேர் வேற ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல. நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல, நீ அந்த பெக்கிங் ஆர்டர்ல பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒத்துருப்பேன். ஜெய்ஸ்வால் இல்லன்னு சொல்றது அக்செப்டே பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் ஸ்ரேயஸ் ஐயர் லீடர்ஷிப் கிரெடென்ஷியல்ஸ் காமிச்சிருக்கான். ஒரு ஐபிஎல் டைட்டில் கேகேஆருக்கு ஜெயிச்சிருக்கான். கிங்ஸ் 11 கடல்லே இல்லையா. 2014ல ஃபைனல் போனாங்க கடைசியா. அப்புறம் 2025ல போயிருக்காங்க. நல்லா இழுத்துன்னு மேல தூக்கின்னு போயிருக்கான் டீமை. பார்க்கவே இல்லை நம்ம அதை. சோ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரேயஸுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் இந்த வாங்கிக்க, இந்த பக்கம் செக், இந்த பக்கம் வச்சுக்கோ, நான் குயினை வச்சு உனக்கு செக்மெண்ட், குயினை வச்சு நழைச்சிட்டேன், கூட பிஷப் ஆர்ஸ் எல்லாத்தையும் நடுவில் நிக்க வச்சுட்டு காலி பண்ணிட்டாங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. சோ இவங்க 2 பேரோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்ன யோசிப்பாங்க அவங்க. பட் ஆல் தட் அசைட், இந்தியன் கிரிக்கெட் இஸ் பிளெஸ்ட். இப்படி ஆனா கூட யார் வந்தாலும் கூட இந்த டீம் வந்து நல்ல டீம், செம ஸ்ட்ராங் டீம். அண்ட் வந்து நான் ஜென்யூனா எல்லாருமே வந்து நம்ம இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, ஏய் என்ன நீ இவங்களுக்கு பேசுனா அப்ப இவனுக்கு அகேன்ஸ்டா, நீ ஃபார் இல்ல அகேன்ஸ்ட், 2 தான் தெரியும். ஃபார் அகேன்ஸ்ட் ஒரு கான்செப்டே கிடையாது. நல்ல பிளேயர் தான். இந்தியன் டீம் செலக்ஷன் டேபிள்ல உன்னை பத்தி பேசுறாங்களா, நீ சரியான பிளேயர், கெத்து பிளேயர் தான். ஆனா இது ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா, ஜெயஸ்வாலும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி வராம போனது 13 வருஷத்துக்கு அப்புறம் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் T20 பிளேயர்னு ரீல் போடுற நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை. அவ்வளவுதான். பீடா சொல்லு மச்சி, ஏதோ புண்ணிய. அதாவது ஒண்ணு, கில்லு வந்து கொஸ்டினே கிடையாது அவரோட செலெக்ஷனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றத. ஆல்ரெடி செட் தட் 650 ரன்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. சஞ்சீவ் சாம்சன் எப்படி ஆட போறாரு, ஆடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வெளில தான் உட்காரணும், அந்த எதுவுமே கிடையாது. எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட், நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு, எவ்ரி ஒன் was selected to represent a country with a population of 1.4 billion. There is a reason for that. சும்மா நீங்க தெருவில் போறவனை கூட்டின்னு வந்தெல்லாம் வந்து ஏசியா கப் ஸ்குவாட்ல கொடுக்கல. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரைட் நவ் இன் மை ஒப்பீனியன், இப்போ there is absolutely no comparison between சிவம் தூபே அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். நியாயமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க இந்த கன்கஷன் செப்பா வந்தாரு, வைரல் ஃபீவர் வச்சுன்னு வந்தாரு, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. பிரசித் கிருஷ்ணா, the amount of performances what he has put in அப்படிங்கும்போது பிரசித் கிருஷ்ணா should have got the nod ahead of ஹர்ஷித் ராணா. இதுல ஒன்னே ஒண்ணுதான். பீடா, எனக்கு கேள்வி கரெக்டா நீ பதில் சொல்ல மாட்டேன், யூஸ்வலா கரெக்டா சொல்லிடுவேன். ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் டுபே பத்தி பேசல. நான் இவங்க 3 பேரையும் ஒரு தராசுல நிறுத்தினேன். ஐ எம் நாட் இப்ப கூட வந்து சுப்மன் கில்லுக்கு டிசர்விங். சுப்மன் கில் 100% கன் பிளேயர், வேற லெவல் பிளேயர். எவ்வளவு வாட்டி நம்மளே பாராட்டிருக்கோம். டாக் டு மீ அபவுட் ஜெய்ஸ்வால் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரோட மனநிலைமை. இப்போ ராங்கா டைவர்ஸ் பண்ணாம நீ எனக்கு அதை பத்தி பேசு. நீ தான் செலக்டர், என்ன சொல்லு. எனக்கு சொல்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய ஃபாரின் லீக்லாம் இருக்கு. நீ ரிட்டையர் ஆனின்னா வந்து உனக்கு எல்லா இடத்துலையும் கண்டிப்பா ஒரு 6-7 கோடி கிடைக்கும். உன்னோட விஷயம் தான். டெஸ்ட்ல வந்து நான் உன்னை சேர்க்க மாட்டேன் எப்படியும். ஏன்னா அதுக்கு ஒரு நாள் ஒரு காரணம் சொல்ல முடியும், இங்க போட்டா உனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லி டெஸ்ட்ல இருந்து உன்னை காட்டி விட்டுருவேன். T20ல எப்படின்னு பார்த்தா எனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேறும் இல்லைன்னா நீ அடுத்த ஐபிஎல் லெஃப்ட் ஹேண்ட்ல ஆடு, ஒரு சான்ஸ் நான் பாக்குறேன். ஒரு 200 ரன் கம்மியா அடிச்சாலும் நான் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு வேண்டியது இடது கை தான். அப்ப அதை பண்ணு, உன்னிஷ்டம் இருக்கிறதா தான். ஒன் டேக்கு யோசிப்போம். சுமாரா ஆடினேன் இதுல, மற்ற இதுல எல்லாம் சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாம். அதனால வந்து நிறைய ஃபாரின் லீக் இருக்கு. இப்ப ஆப்கானிஸ்தான் கூட ஃபாரின் லீக் நடத்துறான், நேபாள் நடத்துறான். இப்ப இது முடிச்சோன்னே என்ன கூட கூப்பிட்டாங்க, நேபாள் லீக் வந்துரு கரீபியன் பிரீமியர் லீக்ல இருந்துன்னு. எப்படியும் வந்து ஒரு 9 லீக் மினிமம் நடக்கும். 9 லீக் உனக்கு வந்து 3.5 கோடினா கூட ஒரு 40 கோடி கிடைச்சிரும். அப்ப இல்ல இங்கதான் இருப்பேன், டெஸ்ட் கிரிக்கெட் நீ ஆட முடியாது, T20ல வந்து நீ ரைட் ஹேண்டரா ஆட முடியாது, ஒன் டேக்கு யோசிப்போம். ஐபிஎல்ல நீ கேப்டனா இருக்கலாம், உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுல ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. ஜெய்ஸ்வாலுக்கு நான் அதான் சொல்லுவேன். அதாவது எப்பவுமே அப்பாக்கு வந்து முதல் புள்ள செல்லம், அம்மாவுக்கு வந்து கடைசி புள்ள செல்லம். நீங்க சொன்ன மாதிரி நீயே எழுந்து போய் ஃப்ரிட்ஜில் சாக்லேட் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சில சமயம் மற்ற குழந்தைங்க சாப்பிட்டுட்டு உன்னை ஏமாத்துறதுக்காக வெறும் சாக்லேட் பேப்பர் மட்டும் வச்சிருக்கோம். அதெல்லாம் கூட இருக்கும். அதுல உனக்கு ஏதாவது ஒன்று ஒட்டி இருந்தா எடுத்து சாப்பிடு, நடுவில் இருக்கிற பையன். அந்த மாதிரி பையன் நீ. உனக்கு வந்து நல்லா தண்ணி தூக்குன இதுல T20 வேர்ல்டு கப்ல நோ ப்ராப்ளம். இன்னொரு T20 வேர்ல்டு கப் வருது, ஒருவேளை அதில் வந்தாலும் அங்கேயும் தண்ணி தூக்குவ, ஒன்னு இஷ்டம் தான், நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவேன். பெரிய விஷயம் கிடையாது. இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. ஆஷ்னா கிட்ட எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கேட்கணும், ஒருத்தரை பத்தி கேட்கணும் எனக்கு. தூப 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 தூபே தூப 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 தூபே தூப 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 தூபே தூப தூப தூபே. சிவம் தூபே அவுட் ஆஃப் நோவேர் நேத்தி சொன்னீங்க நீங்க.
திடீர்னு நம்ம ஏதோ பேசியிருந்தோம், திடீர்னு சிவம் துபேடா விட்டண்டா, சிவம் துபே கண்டிப்பா இருப்பான் அப்படின்னீங்க. அது என்ன மாதிரி எப்படி சொன்னீங்க? எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு இன்னும் கூட. அது எப்படி சொன்னீங்க? ஹவு டிட் யூ கால் இட்? இது நான் சொல்லிடுறேன். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இப்ப நான் வந்து ரெகுலரா நானும் ரொம்ப இந்த யூடியூப் பேஷன் எனக்கு. இந்த ஐபிஎல் போது எவ்ரி மேட்ச் ரிவ்யூ பண்ணுவேன். ஏதாவது ஒண்ணு இந்த பக்கம் வந்து சிஎஸ்கேல வந்து இந்த ஒருத்தன் தும்மனான்னா கூட யார் ஷோரோல சொல்லியிருப்பாரோ பீடாக்க அப்படிம்பாங்க. ஏன்னா நான் தெரியாம சொல்லியிருப்பேன், அந்த பக்கம் தும்மனா பாருவன் அப்படின்னா ஆயுஷ் மாத்திர தும்முனா கண்டிப்பா ஆயுஷ் தான் சொல்லியிருப்பார் பீடாக்கு. நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி. இப்ப இந்த சிவம் துபேவி ரிங்கு சிங்கையும் தான் வந்து என்னோட ஸ்குவாட் டிஸ்கஷன்ல நான் கொண்டே வரல. Nobody would have really brought Shivam Dube into discussion even for Asia Cup squad, considering his recent performances in IPL. அப்படிங்கும் போது சிவம் தூபே எடுத்திருக்காங்கன்னா இப்ப நிறைய பேர் நாளைக்கு வந்து கமெண்ட் பண்ணுவான், ஒருவேளை ஏதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷன் ஆஷுக்கு கிடைக்குதோ அப்படின்னு. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களோட ரவுஸ் எல்லாம் தாங்கவே முடியல. என்னோட லாஜிக் பிஹைண்ட் சிவம் துபே என்னங்கறத நான் கிளியரா சொல்லிடுறேன். T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல நீ இருந்திருக்க, அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாடுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்குவாட் மெம்பர்ஸ் சிவம் துபே எல்லாம் நீங்க சொன்னா 25-30 ரன் ஸ்பின்னர்ஸ் டேக் டவுன் பண்ணிருக்கான். திருப்பி உனக்கு நீ இஃப் யூ ஆர் கோயிங் டு ப்ளே ஆன் விக்கெட்ஸ் தட் ஆர் ஸ்லைட்லி ஸ்லோ இந்த T20 வேர்ல்ட் கப், துபாயில விக்கெட்ஸ் அப்படி இருக்க போகுது அப்படின்னா சிவம் துபே இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். நான் அந்த ஆங்கிள் என்ன சொன்னேன். சோ ஐ திங்க் தட் இஸ் வேர் ஐ எம் கமிங் ஃப்ரம். ரிங்கு சிங்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் கேவி, T20 கிரிக்கெட்ல ஓப்பனிங் பேட்டிங் நம்பர் 3 ஆடுறது செம ஈஸி. நான் திருப்பி சொல்றேன், ரொம்ப ஈஸி. பவர் பிளே இருக்கும், உனக்கு மொமெண்டம் கார்னர் பண்ணிடலாம். அஞ்சு மேட்ச் நீ விளையாண்டா 2 மேட்ச் ஷுவரா அடிச்சிடலாம். விக்கெட்டும் அப்படிதான் இருக்கும். பட் வேறஸ் when you are playing மிடில் ஆர்டர், நீ நடுவுல பேட்டிங் ஆடும்போது நீ போனவனே நிறைய மேட்ச் 3 பால் தான் இருக்கும், சுத்தி தான் ஆகணும். உன் விக்கெட்டோட பிரிசர்வேஷன் ஆவரேஜுக்கு விளையாட முடியாது. சோ அந்த மாதிரி டவுன்ல ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் லாங்கர் பேக்கிங் அண்ட் ரோப் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்போ நீங்க சொன்ன அந்த சிவம் துபே இது யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அப்ளிகபிள் இல்லீங்களா? நான் தான் இவ்வளவு நேரம் கத்தினேடா, நடு குழந்தை உதாரணத்தை கொடுத்ததே. I am gutted for யசஸ்வி ஜெய்ஸ்வால் and ஸ்ரேயஸ் ஐயர். நான் அவங்க 2 பேரும் என்னன்னா ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவேன். எவ்வளவு நாள் இதுல இந்த அடியில இருந்து எழுந்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்னே தெரியல எனக்கு. இல்ல ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல ரிங்கு ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கா? சோ நீங்க இப்ப சொல்றத படி பாக்கும்போது சஞ்சு கண்டிப்பா ஆட மாட்டாருன்றீங்க. ஈஸி பிளேயிங்ல அபிஷேக் சர்மா is going to open with Shubman Gill, number 3 Tilak Verma, number 4 Suryakumar Yadav, number 5 Hardik Pandya, 6 Rinku Singh, 7 Jitesh Sharma, 8 Akshat Patel, 9 Varun Chakravarti, 10 Kuldeep and 11 Jasprit Bumrah. வெளியில உட்கார போறது சிவம் துபே, சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா and ஹர்ஷதீப் சிங். 3 ஸ்பின்ல போறீங்க. பீடாக் சொல்றது நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு சேஞ்ச் தான் என்னோட தரப்புல இருந்து. நான் ஹர்ஷதீப் சிங் ஷூரா 11ல விளையாடுவான், ரிங்கு சிங் வெளியில உட்காருவான். இதான் என்னோட தாட். அதுதான் கிட்டத்தட்ட நானும் அததான் சொல்ல வந்தேன். அப்படி அந்த வெளியில உட்கார்ற ரிங்கு சிங் ஒரு ஷேயஸ் ஐயரா இருந்திருக்கலாமே, இல்லன்னா ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வாலாவும் இருந்திருக்கலாமே, இல்லன்னா தில்லுமுள்ள படத்துல கேட்பான், சட்டையில என்ன பொம்மை பூனை சார், அதுல என்ன பெருமை கெட் அவுட் அப்படிமா. வெளில உட்கார்ந்து என்னடா போட்டி இல்ல. அவரு இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆன்டிகுவா இஸ் a beautiful place அப்படின்னு. இங்க அந்த மாதிரி யஜுவேந்தர் சஹல்னு ஒரு ஸ்பின்னர் இருந்தாரு, அவரும் வந்து T20 வேர்ல்ட் கப்ல கூட்டும் போயிட்டு போட்டோகிராஃபில ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது பொறுப்பு, எல்லா பீச்சும் என்ன அருமையா போட்டாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு, நல்லா என்ஜாய் பண்ணிருக்காரு. அவரை கூட்டி போயிருக்கலாமே. அவர் இப்ப ஹேட்ரிக் எல்லாம் வேற எடுத்துட்டு இப்படி உட்காந்து இப்படி போசெல்லாம் கொடுத்தாரு. அதாவது இந்த நிறைய பேர் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலத்துல இந்த வெட்டிங் ஷூட்டா. அது வந்து உங்களுக்கு இந்த வெட்டிங் ஷூட்ன்றது ஒரு 3 மணி நேரம் சினிமா படம் எடுத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் போஸ் கொடுத்து. அந்த மாதிரி ஹேட்ரிக் எடுத்துட்டு இப்படி எல்லாம் போஸ் கொடுத்தாரு, நல்லா இருந்தது, ரொமான்டிக்கா இருந்தாரு, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் பண்ண அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. நான் இந்த ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி கேக்குறேன். இப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு ரிங்கு சிங் பினிஷரு, யாருக்கு பினிஷரு தெரியல. ஓகே, அப்படிங்கும் போது ரொம்ப கான்பிடென்ட்டா டப்புன்னு டிஸ்மிஸ் பண்ணி ரிங்கு சிங் வெளியேன்னு சொல்லும் போது அது ஏற்கனவே இருந்த ஆளுங்களை கொடுத்துருக்கலாமையா? இல்ல, ஏற்கனவே இருந்தாலும் ரிங்கு சிங் தான் T20 இருந்தான், ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல. எனக்கு ஒரே அதாவது பிக்கெஸ்ட் அன்லக்கி மிஸ் அவுட் ஜெயஸ்வால் தான். அவனுக்கு ரொம்ப சேடா ஃபீல் பண்ணோம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு நானும் தான் டெஃபினெட்லி, ஏன்னா இடிச்சுக்கான். அவன் வந்து அந்த டோரை வந்து எல்லாம் சொல்லுவாங்க இடிச்சு உடைக்கல. அவன் டோர் ஒரு 4 அவனே செஞ்சு அந்த 4 டோரையும் உடைச்சு 5வது டோரை கழட்டி கொண்டு போய் வீட்டுல உட்காந்துருக்கான்.
இப்பவுமே என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சின்னதா ஒரு டோரை வாங்கி மூடிட்டாங்க. சோ அதுவே கிடையாது. அது வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல சொன்ன மாதிரி ஐபிஎல்ல வந்து மூடின கதவு தான். அந்த கதவை யாரும் திறக்கவே இல்லை. அவர் மூடின கதவு தான் ஸ்ரேயாஸ் ஐயர் மூடுறா கேட்ட அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க 2 வருஷம் கேப்டன் பண்ணிருக்கீங்க ஐபிஎல்ல. You are pushing yourself up and down in the order for the sake of the team and you are captaining a team. அவங்க எப்படின்னா இந்த காஞ்சிபுரத்துல வந்து இந்த அத்திவரதர் சிலை வந்து 40 வருஷத்துக்கு ஒருத்தர் எடுத்துன்னு வருவாங்க. 41 வருஷமா தெரியல எனக்கு சரியா. அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை குவாலிஃபை ஆகிற டீம் அது. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 2008, அதுக்கப்புறம் 2014, அப்புறம் 2025. ஓகே, அந்த அத்திவரதர் எக்ஸாம்பிள்னா அவங்களுக்கு தான். அந்த டீமை நீ வந்து புதுசா வந்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிச்சு நொறுக்கி ஃபைனல்ஸ் பண்ணாங்க. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட், ஐ டிடன்ட் கிவ் them எனி சான்ஸ் பிஃபோர் ஐபிஎல் ப்ரிவியூ. அதையும் நான் ஒத்துக்கிறேன். அந்த டீமை கேப்டன்சி பண்ணி டீமுக்காக எங்க ஆடணுமோ மாத்தி மாத்தி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்த ஒரு பிளேயரை அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு மெக்னிஃபிசன்ட் பர்ஃபார்மன்ஸ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவருக்கு நீங்க சான்ஸ் கேட்ட மூடிட்டாரு. கேட்டு கதவு காம்பவுண்ட் எல்லாத்தையும் அவருக்கு சான்ஸ் கொடுக்கலன்றது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஐம் சாரி. ஆக்சுவலி கரெக்ட். அதுதான் ஜெயஸ்வாலுக்கும் ஸ்ரேயஸுக்கும் ரொம்ப வருத்தப்படுறேன். அப்புறம் பிரசித் கிருஷ்ணாவுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறேன். சுப்மன் கில்லுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். I think his time is coming. His time is coming, no doubt. அதுல நான் சந்தேகமே இல்லை எனக்கு. பட் ஓகே, ஏன்னா நீ வந்து இதுல வந்து யார் எடுத்திருக்க, நீ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேற ஒரு ஸ்பின்னர் எடுத்திருந்தா நான் ஒத்துட்டு இருப்பேன். அவங்க ஸ்பின்னர் எடுக்கல, எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் நோக்கி போயிருக்காங்க. சோ ஓகே, வாஷிங்டன் சுந்தர் டிபேட்டபிள். பட் ஜெனுவினா அன்லக்கினா நம்ம சொல்றோம் அந்த 2 பேர் தான். 2 பேரு, மூணாவது பிரசித் கிருஷ்ணா வெரி அன்லக்கி. அதுவும் பெரிய அடி. இப்ப நான் சொல்ல போற இன்னொரு ஆளு, தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில ஆரஞ்சு காப்பாங்கினவனே எடுக்கல சொல்லியா. சாய் சுதர்ஷனோட டைம் வரும், பட் இப்ப இல்ல. நீ வந்து ஒப்பிட்ட பாரு, அபிஷேக் சர்மா, ஜெயஸ்வால், சுப்மன் கில்லாம் வந்து 4 வருஷமா அடிச்சிட்டு இருக்கான். சாய் சுதர்ஷன் லாஸ்ட் இயர் வாஸ் a fantastic year for him. ஆல்ரெடி உள்ள உட்காந்து இப்ப சொல்ற சஞ்சு சாம்சன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரன் அடிச்சதுக்கு அப்புறமா வெளில உட்கார போறாங்க. சோ இவ்வளவு பேர் இருக்கும்போது அங்க இடமே இல்ல. ருத்துராஜ் கைக்வாட் கடைசி T20 நாக் வந்து 100 நினைக்கிறேன், if I'm not wrong. மேக்ஸ்வெல் லாஸ்ட் ஓவர் டேக் டவுன் பண்ணான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. நான் சொல்றேன் எங்க அதெல்லாம் கரெக்ட்டா சொல்லுங்க. சாதாரண 100 இல்லங்க, 127ங்க. வலிக்க அடிச்சாருங்க. சோ நீ கம்ஃபர்ட்டபிளா ருத்துராஜ் கைக்வாட மறந்துட்டோம்ல. மறக்கல நானு. இப்ப என்னன்னா, லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. சம்டைம்ஸ் வந்து அதாவது கடல் அலை அப்படியே மேல மேல வந்துட்டே இருக்கும் போது தான் பீச்சில் இருக்கிறது அலை உங்களுக்கு இதுவா இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா ருத்ராஜ் கைக்வாட் இன்ஜுரி ஆயிட்டாரு. சிஎஸ்கே சரியா பண்ணலங்கும் போது அந்த டாபிக் வராம போயிருக்கு. சாய் சுதர்ஷன், இப்ப நான் என்ன சொல்றேன், நானே வந்து சொன்னேன் சாய் சுதர்ஷன் அன்பார்ச்சுனேட்லி he might miss out அப்படின்னு. But someone who has done exceptionally well right from the last 3 years of IPL, at least we should talk about him, saying that it's unfortunate to miss. I'm not fighting for his place. அதே இதுல பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஏன் அவங்க எடுக்கல அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸே வெளியே உக்காத்தி வைக்கிறாங்க, போன வருஷம் சன்ரைசர்ஸே வெளியே உக்காத்தி வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது even though I rate him as a very good player in whatever little cricket I know, there are certain factors that is pushing your selection against your own self. நீ ஐபிஎல்ல நீ வெளியே உக்கார அப்படின்னா இந்தியன் டீமுக்குள்ள எப்படி நீ பிரேக்கிங் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. நான் வருத்தப்பட வேண்டிய விஷயம், நான் சொல்ற மாதிரின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் பண்ணது நியாயம் கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயர் நியாயம் கிடையாது. அதே மாதிரி பாட்டை மாத்தி கிருஷ்ணா நீ பேகனே ஓகோன்னு பண்ணாங்க பாருங்க, அது இந்த 3 பேருக்கும் ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். இன்னொரு 15 T20 கேம்ஸ் இருக்கு பிஃபோர் வேர்ல்ட் கப். சோ நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஸ்குவாட் வந்து அதை நோக்கி தான் நாங்க போறோம். சோ அந்த தட் T20 வேர்ல்ட் கப் இந்த ஸ்குவாடை வச்சுதான் போறோம்னு அவங்க ஃபீல் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு செலக்ஷன் ஸ்குவாடா இது இல்ல வந்து ஜஸ்ட் ஃபார் ஏசியா கப் இதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்க சான்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம அதுக்கு நிறைய பேசுவோம். இதுக்கப்புறம் 15 T20 கேம் இருக்கு. நான் உனக்கு அப்படியே படிப்படியா எடுத்துட்டு போறேன். அபிஷேக் சர்மா ஆடி இருக்கான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறான், நல்லா பேட்டிங் ஆடி இருக்கான். அவன் வந்து அவன் பிளேஸை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஹி வில் ஸ்கோர். பயங்கர பிஸ்தா மாதிரி ஆடுறான். சுப்மன் கில் லாக்.
சூரியகுமார் யாதவ் லாக், ஹார்திக் பாண்டியா லாக், அக்சர் பட்டேல் லாக், வருண் சக்கரவர்த்தி லாக், குல்தீப் யாதவ் லாக், ஜஸ்பிரீத் பும்ரா லாக், ஹர்ஷ்தீப் சிங் லாக். வேற யாரும் மிஸ் பண்றேன்? திலக் வர்மா லாக். 10 பேர் ஆயிருச்சு. வேற யாரும் மிஸ் பண்றேன் மச்சி? மீதி 5 பேர். மீதி 5 பேர்ல வந்து ஜிதேஷ் சர்மா ஒரு பேக்கப் கீப்பர் சொல்றேன். அந்த பேக்கப் கீப்பர் வந்து ஜிதேஷ் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளூயிடா இங்க போக சான்ஸ் இருக்கு. பட் ஐ ஸ்டில் திங்க் அவனுக்கு அந்த ரன்னை கொடுத்தா மிடில் ஆர்டர்ல உனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபினிஷர் வேணும்னு நினைக்கும் போது அவன் கூட போக சான்ஸ் இருக்கு. சிவம் டூபே, ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, அப்புறம் இன்னும் ஒரு ஸ்லாட் மிஸ் பண்றேன். ஏதோ ஒரு ஸ்லாட் யாருன்னு தெரியல. இந்த 4 ஸ்லாட்ல கொஞ்சம் முன்ன பின்ன போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தட்ஸ் வை நான் சொன்னேன் டெஃபினட்டா வந்து சான்சஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி பிரசித் கிருஷ்ணாக்கு சான்ஸ் வரும்னு நான் நம்புறேன். பீடா, உங்களோட வாட் இஸ் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ்? முத மேட்ச் ஓம் மனே 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 அப்படின்னு ஓமானோட ஆடுறாங்க. எவனா ஒருத்தன் 200 அடிக்க போறான், இல்ல எவனா ஒருத்தன் ஒரு 6 for 14 எடுக்க போறான். என்னையா கெயின் பண்ண போறீங்க? 0. இப்ப நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, அந்த T20 வேர்ல்ட் கப் 15 மேட்ச் தான் இருக்கு அப்படின்னா இப்பெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நான் பண்ணவே மாட்டேன். This is going to give you an absolutely a false confidence. I'm not taking Oman or UAE for granted because you're not going to play them in the crucial matches in the T20 World Cup on a high scoring venue in India. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? இப்ப வந்து இவர் சொல்றாரு, கரெக்டா சொன்னாரு. அவர் சொன்ன அந்த 4 ஸ்பாட் வந்துட்டு முன்ன பின்ன வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னது கரெக்ட். ஹர்ஷித் ராணா இஸ் a highly talented bowler. We are fighting for Prasidh Krishna for one reason, because the weightage of his performances. If anyone is saying Harshit Rana doesn't deserve to be in there, I beg to differ. He is a genuine wicket taker. நியாயத்துக்காக நம்ம போராடுறோமே ஒழிய ஹர்ஷித் ராணாலாம் எடுத்துட்டாங்கன்னு 3 பேர்ல நம்ம யாருமே சொல்ல. There is a good chance he might pick up a hat-trick against Oman. Is that going to really give you any? It's a false confidence. 15 மேட்ச் இருக்குன்னா போகாதீங்க. இப்ப எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இந்த 15 தான் உங்களுக்கு T20 வேர்ல்ட் கப் ஆட போகுதுன்னு நீ சொல்றியா? நான் உனக்கு உன்னோட பேரை பச்சை குத்திக்கிறையா வெல் டன் அப்படின்னு. அதை விட்டு இன்னொன்னு 15 மேட்ச்ல நான் இவனை சரியா அவன் சரியான்னு நான் பார்க்க போறேன். எனக்கு தெரியாது நீனா அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு படத்துல வடிவேலு சொல்ற மாதிரி நான் இன்னும் பேச்சுலர் தாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல ஏசியா கப்ல ஐ திங்க் பாகிஸ்தானே ஒரு பெரிய காம்படிஷன் மாதிரியே தெரியல. இந்தியா வந்து க்ரூசிங் ஏசியா கப் பத்தியே ஐயா சும்மா இருங்கயா. இப்படிதான் 1975ல இருந்து பேசி அந்த மேட்சை வித்து ஏகப்பட்ட பணம் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடியே போட்டு உடச்சிட்டீங்கன்னா எவனும் மேட்ச் பார்க்க மாட்டாங்க. அவனு ஏதோ கணக்கு சொல்றான் 10-0 11-0ன்னு. எதுல சொல்றான்னு தெரியல. இந்த ஆடு புலி ஆட்டம் இல்லைன்னா இந்த பரமபதத்தில் இந்த பாம்பு மேலே ஏறி போகும் பாருங்க, அதுல சொல்றானா என்னன்னு தெரியல. என்னமோ 10-0ன்றான் 8-0ன்றான். எனக்கும் நான் அவ்வளவு படிச்சதெல்லாம் கிடையாது, எனக்கு இன்னும் தெரியல. என்னடா கணக்கு சொல்றான் 10-0 8-0ன்னு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல அப்படியே இருக்கட்டும். அவன் 40 ஓவர் ஆடி நம்ம 20 ஓவர்ல அடிக்கிறது அடிப்பான். ஸோ மேட்ச் க்ளோஸா இருக்கும்னு சொல்லுங்க. இல்ல மேட்ச் க்ளோஸா இருக்கும். இல்ல சரி, இந்தியாவை இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல சேலஞ்ச் பண்றது ரொம்ப கடினமா இருக்கும். பட் ஐ ரியலி ஹோப் இந்தியா ஹேவ் அ சேலஞ்சிங் டோர்னமெண்ட். சேலஞ்சிங்கா இருந்தா தான் இந்தியா அவங்க எங்க இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு யார் சேலஞ்ச் பண்ண போறாங்கன்னு நான் தேடிட்டு இருக்கேன். பாகிஸ்தான் நல்ல ஸ்குவாட் எடுத்துருந்தாங்கன்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா 72 ஆல் அவுட் இருக்காங்க ரீசெண்டா. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த எபிசோட் ஆஃப் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் இத்துடன் நிறைவடைகிறது. நம்ம நிறைய காமெண்ட்ஸ் கொடுத்தோம். அந்த நிறைய காமெண்ட்ஸை பத்தி உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அதை காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆஸ் ஆல்வேஸ் நீங்க ஜெய்ஸ்வாலா இருந்தா என்ன நினைப்பீங்க, ஸ்ரேயஸ் ஐயரா இருந்தா என்ன நினைப்பீங்க, கிருஷ்ணா நீ பேகனேவா இருந்தா என்ன நினைப்பீங்கிறது காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ so much for joining us.